இது நம்ம ஃபேமிலி. சின்ன சின்ன திருட்டெல்லாம் ஆகாது. கஜானாவிலேயே திருடணும்னு மூவ் பண்ணவங்க இப்போ கவர்மெண்ட் மாப்பிள்ளையா ஜெயிலுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள லாக் ஆயிருக்காங்க. சென்னை வேப்பேரியில் இருக்கிற போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஐசிஐசிஐ பேங்கோட முதன்மை மேலாளர் ரங்கநாதன். தங்களோட பேங்க்கில் நூதன முறையில் 3,57 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருந்தார். கேஸை மத்திய குற்றப்பிரிவோட வங்கி மோசடி புலனாய்வு பிரிவில் ஃபைல் பண்ணாங்க போலீஸ். அடுத்தடுத்து நடந்த விசாரணையில் அதிரடியாக 8 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் 2 பேர் ஐசிஐசிஐ பேங்கோட ஊழியர்கள். அப்படி என்னதான் மோசடி நடந்துச்சு? சென்னையை சேர்ந்த சதீஷ் சர்மிளா தம்பதியும் இவங்களோட உறவினர் தனசேகரும் ஐஆர்எஸ் மெட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற பேரில் கம்பெனி நடத்துகிறதா சொல்லி அந்த பேரில் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தங்களோட ஸ்டாஃப்னு சொல்லி 59 பேரோட லிஸ்ட்டை போலியாக கொடுத்து அவங்க பேரில் கிரெடிட் கார்டுகளை வாங்கியிருக்காங்க. தனிநபர் கடனும் வாங்கியிருக்காங்க. இந்த தொகை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 3,57 லட்சம் ரூபா. ஆனால் இந்த பர்சனல் லோனையும் திருப்பி கட்டலை, கிரெடிட் கார்டுக்கான பில்லையும் பே பண்ணலை. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக பேங்க்கில் கொடுத்த அட்ரஸுக்கு போய் பார்த்தபோது அந்த இடத்துல ஐஆர்எஸ் மெட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. இந்த ஏமாற்றத்தை எதிர்பார்க்காத பேங்க் நிர்வாகம் இதை சீரியஸாக விசாரிச்சாங்க. அந்த கம்பெனி பேரில் கொடுத்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுகளும் போலின்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப பிரில்லியண்ட்டாக மூவ் பண்ணி நடத்தப்பட்ட இந்த மோசடி பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பேங்க் நிர்வாகம். பேங்க்கில் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண சதீஷ் சர்மிளா தம்பதி, இவங்களோட உறவினர் தனசேகர், சதீஷ்குமார் மகாலட்சுமி தம்பதி, சசிரேகான்னு ஒரு மோசடி கும்பலையே கண்டுபிடிச்ச வங்கி மோசடி புலனாய்வு பிரிவு போலீஸ் டீம் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கும்பல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு பர்சனல் லோனோ கிரெடிட் கார்டுகளும் கொடுக்கறதுக்கு என்கொயரி பண்ணி ரெஃபர் பண்ண ஜவஹர் பெருமாள், கார்த்திக்னு ஐசிஐசிஐ பேங்கோட 2 ஊழியர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ் டீம். விதவிதமாக யோசிச்சு எப்படி மோசடி பண்ணாலும் அந்த மோசடி வெளியே வந்துடும். அதுக்கு காரணமானவங்க சட்டத்தோட முன்னாடி கை கட்டி தான் நின்னாகணும். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.